ஆண்டின் பொதுக்காலம் 10வது வாரம் வெள்ளிக்கிழமை. பதுவை புனித அந்தோணியார் விழா. கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற புனிதர்களில் பதுவை புனித அந்தோணியாரை போல சாமானிய மக்களின் மனதில் மஞ்சம் கொண்டவர்கள் அதிகம் பேரில்லை. மதங்களை கடந்து எல்லா சமயத்து மக்களாலும் போற்றப்படுபவர், புகழப்படுபவர். அவருடைய இவ்வுலக வாழ்வில் குறைவான எண்ணிக்கையில் புதுமைகள் செய்திருந்தாலும் கோடி அற்புதர் என்று கோடான கோடி மக்களால் அன்போடு புகழப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். இவர் 1195ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பனில் பிறந்தார். தன்னுடைய பெற்றோர், அதாவது மார்ட்டின் மேரி புல்ஹோம், இவருடைய திருமுழுக்கில் இவருக்கு பெர்னாண்டோ என்ற பெயரை வைத்தனர். குழந்தை இயேசு, லீலி மலர் மற்றும் ஒரு புத்தகத்தோடு தனித்தனியாகவோ அவரை சுரூபத்தில் வடிப்பார்கள், அல்லது மூன்றையும் சேர்த்து அவர் கையில் இருப்பது போல சுரூபத்தை வடிப்பார்கள். அந்தோணி என்ற பெயரை அவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தபோது அவருக்கு வழங்கினார்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு புனித அந்தோணியாருடைய வாழ்வு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எனவே அவரை பற்றி 2 சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, கடவுள் மேல் ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் புனித அந்தோணியார். 2, ஒவ்வொரு தருணமும் நம்மை தூய வாழ்வுக்கு அழைக்கும் தருணம் என்று எண்ணினார். 1, கடவுள் மேல் ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. புனித அந்தோணியாருடைய வாழ்வு முழுவதும் தன் வாழ்க்கையின் சொகுசு பகுதியை கடவுள் விட்டு வரச் சொல்லுகிறார் என்பதை உணர்ந்தார். அதனால்தான் இவர் கற்பனைக்கு எட்டாத அற்புதங்களின் உலகத்திற்குள் அவரை கொண்டு சென்று அற்புதமான செயல்களை செய்யும்படி கடவுள் அழைத்தார் என்பதை உணர்ந்தார். உங்களுக்கும் எனக்கும் கடவுள் சொல்லுகிறார், லீவ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் and you will see miracles. புனித அந்தோணியாருடைய அறிவுக்கும் திறனுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று அவருடைய வாழ்க்கையில் சாத்தியமானது எதனால் என்றால், அவர் கடவுள் மேல் வைத்திருந்த அதீத ஆழமான நம்பிக்கையினால்தான். புனித அந்தோணியாருடைய விதியை நிர்ணயித்த ஒரு குருத்துவ அருட்பொழிவில் மறையுரை ஆற்ற அவர் கடைசி நேரத்தில் அழைக்கப்பட்ட போது அதனை கடவுளின் அழைப்பாக ஏற்றுக்கொண்டார். தான் தயார் நிலையில் இல்லாவிட்டாலும் என்னை மறையுரை ஆற்ற அழைத்த கடவுள் தான் பேசுவதற்கு வார்த்தைகளையும் வழங்குவார் என்று கடவுளை முழுமையாக நம்பினார். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர் அன்று வைத்த மறையுரை யாராலும் நம்ப முடியாத வகையில் இருந்தது. அதுவே அவருடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது. மீன்களுக்கு போய் நற்செய்தியை அறிவி என்று பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை செய்ய கேட்டுக்கொண்ட போதும் அவர் கடவுளிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. மீன்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது நேரத்தின் விரயம் என்றோ, கேட்கும் மனிதர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து ஆன்மாக்களை வென்றெடுக்க வேண்டும் என்ற தனது கருத்தையோ முன்னிறுத்தவில்லை. தன்னிடம் கொடுக்கப்பட்டதை கடவுளின் கட்டளையாக ஏற்று அந்த பலனை கடவுளிடம் விட்டுவிட்டார். அவர் மீன்களுக்கு பிரசங்கித்த அந்த நிகழ்வே மிகப்பெரிய அற்புதமாக இன்று வரை மக்களால் பேசப்படுகிறது. 2வது, ஒவ்வொரு தருணமும் நம்மை தூய வாழ்வுக்கு அழைக்கின்ற தருணம். பிஷப் ஃபுல்டன் ஷீன் அவர்கள் தான் எழுதிய லிஃப்ட் அப் யோர் ஹார்ட் என்ற நூலில் இவ்வாறு எழுதுகிறார், ஒரு நிமிடத்தின் தோற்றம் நமக்கு எவ்வகையில் தெரிந்தாலும் நமது வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும்
நமக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது. இப்போது என்ற ஒவ்வொரு தருணமும் மீட்பின் தருணம். ஒவ்வொரு தருணமும் தருகின்ற கடமைக்கு எதிரான புகார் சொல்வது நமது மீட்பின் தோல்வியாகும். அந்த தருணத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் நம் மீட்பின் வெற்றியாகும். எனவே எல்லா தருணங்களும் எல்லா வேளையிலும் கடவுளின் விருப்பத்தை சுட்டிக்காட்டும் அறிகுறிகளாகும் என்று ஃபுல்டன் ஷீன் எழுதுகிறார். அந்தோனியாரை விட இந்த கொள்கையை வாழ்ந்து காட்டிய துறவி வேறு யாருமில்லை. புனித அந்தோனியார் ஒவ்வொரு தருணத்தையும் கடவுளோடு ஆழமான உறவை ஏற்படுத்த கடவுள் விடுக்கும் அழைப்பு என்று கருதி ஏற்றுக்கொண்டார். தனது வாழ்க்கையில் வந்த எதிர்பாராத திருப்பங்களுக்கும் அன்புடனே அவர் பதிலளித்தார். அது திட்டங்களில் மாற்றமாக இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் மறையுரை நிகழ்த்த அழைக்கப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி, தான் நினைத்து பார்க்காத ஆசிரிய பணியை செய்ய ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒன்றாக இருந்தாலும் சரி, வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் தருணத்தையும் தெய்வீகத்தின் தூண்டல்களுக்கு பதிலளிக்கும் வாய்ப்பாக ஏற்றுக்கொண்டார். தான் ஒரு வேதசாட்சி துறவியாக மரிக்க வேண்டும் என்று விரும்பினார். கப்பலில் சென்றபோது கடலில் ஏற்பட்ட புயல், தன்னுடைய காய்ச்சல் காரணமாக ஒருவேளை கடவுளுடைய விருப்பம் உன்னை வேதசாட்சி வாழ்க்கை வாழ அழைக்கவில்லை. எனவே கடவுளின் அன்பிற்கு பணிவோடும் நம்பிக்கையோடும் தனது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஆம் என்றே பதிலளித்து முன்னுதாரணமான சீடனாக திகழ்ந்தார். எனவே நாம் கடவுளின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? ஒவ்வொரு தருணத்தையும் கடவுளின் செயலை ஆற்ற நமக்கு தருகின்ற தருணம் என்று ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை சிந்திப்போம். ஆமேன்.